ஹாய் வெல்கம். நான் உங்கள் சாய்ச்சரன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஐபிஎல்லில் என்னென்ன கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஐபிஎல்லோட ஸ்பான்சர்ஸ்லாம் யாரு, அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் நடத்துறது யாருன்னு பார்த்தோம்னா பிசிசிஐ. ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஎல்லில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றோ ரெண்டோ கிடையாது, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம இப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹாக்கை கேமரா சிஸ்டம். ஹாக்கைனா அவெஞ்சர்ஸில் வர ஹாக்கை கிடையாது. இது ஒரு கேமரா சிஸ்டம். கிரவுண்டில் 5 to 10 ஹாக்கை கேமராஸ் இருக்கும். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பால் ட்ராக்கிங். எங்கெல்லாம் இந்த பால் ட்ராக்கிங் யூஸ் ஆகுதுன்னா எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணும்போது இந்த பால் ஸ்டெம்பில் பார்த்துக்குமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு காமிக்கிற ஃபுட்டேஜ் ஹாக்கை கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் தான். நீங்கள் பார்க்குற வீடியோவில் பால் பேட்ஸ்மேனோட லெக்கில் படுது. உடனே பவுலரும் அம்பையர்த்தை அப்பீல் பண்ணுறாரு. அம்பையரும் அவுட் இல்லைன்னு சொல்லிடுறாரு. தோனி ரிவ்யூ எடுக்கிறாரு. இப்போது அந்த டிசிஷன் தேர்ட் அம்பையர்கிட்ட போகும். தேர்ட் அம்பையர் ஒரு ஃபுட்டேஜ் செக் பண்ணுவார். அந்த ஃபுட்டேஜ் தான் அந்த ஹாக்கை கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜ். இந்த ஹாக்கை கேமரா சிஸ்டமில் வர ரிசல்ட் 99.99% கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஹாக்கை கேமரா சிஸ்டம் மூலமாக ரொம்பவே கஷ்டமான டெசிஷன்லாம் இப்போது நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னதுன்னா ஆட்டோ நோ பால் டிடெக்டர். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நோ பாலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. நோ பால்னா ஒரு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்கும். இந்த நோ பால் செக் பண்ணுறது ஒரு ஆள் செக் பண்ண மாட்டாங்க. இது நோ பாலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது ஒரு ஏஐ தான். இதில் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னாலஜி என்னதுன்னா எல்இடி ஸ்டெம்ப்ஸ். இந்த ஐபிஎல்லில் யூஸ் பண்ணுற ஸ்டெம்போட விலை ரொம்பவே காஸ்ட்லி. இந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா பால் பட்டோன்னு லைட் எரியும். இது எதுக்குன்னா இப்போ நம்ம ரன் அவுட்லாம் பண்ணும்போது பேட்ஸ்மேன் உள்ளே வரப்போ அந்த பால் ஸ்டெம்பில் அடிக்குதா இல்லையான்னு நம்ம அக்யூரேட்டாக செக் பண்ணோம்னா அது எதிரில் லைட்டை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தால தெரியும். இந்த ஸ்டெம்போட விலைலாம் எவ்வளோ இருக்கும்னா 10 to 35 lakhs வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்டெம்ப்லேயே உள்ள ஒரு கேமராவும் மைக்கும் சேர்ந்து வரும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். அடுத்து என்ன டெக்னாலஜினா ஸ்பீட் கன். இந்த ஸ்பீட் கன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பவுலர் போகிற பால் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காண்டி தான் யூஸ் ஆகுது. நீங்கள் மேட்ச் நடக்கும் போதே பார்த்துருப்பீங்க, நடுவில் காமிப்பாங்க இந்த பவுலர் 135 போடுறாங்க, 159 போடுறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பீடு இந்த ஸ்பீட் கன் மூலமாக மெஷர் பண்ணது தான். நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னாலஜி என்னன்னா அல்ட்ரா எட்ஜ். இந்த அல்ட்ரா எட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பால் பேட்டில் பட்டுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அல்ட்ரா எட்ஜை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பால் பேட்டில் படும்போது பொதுவாக சவுண்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. பால் பேட் கிட்ட வரும்போது லைட்டாக வேவ்ஸ் வந்துச்சுன்னா அந்த பால் பேட்டில் பட்டுச்சு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த வேவ் தான் அந்த பால் பேட்டில் பட்ட அந்த சவுண்டு. இந்த சவுண்டை அவங்க எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டெம்பில் ஒரு கேமராவும் மைக்கும் இருக்கும். அந்த மைக்கு தான் இந்த சவுண்டை கேப்சர் பண்ணுது. நிறையா பேர் கற்றுனாலும் பேசினாலும் அந்த மைக்கு கரெக்டாக அந்த பால் பேட்டில் பற்றின சவுண்டை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணோம். இதனால் ரொம்பவே கஷ்டமான டிசிஷன்லாம் ஈஸியாகவே எடுக்க முடியுது. எல்பிடபிள்யூ செக் பண்ணுறதுக்குமே இந்த அல்ட்ரா எட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஐபிஎல்லில் யூஸ் பண்ணுற கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஐபிஎல்லில் சும்மா 1-2 கேமராலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேடியமுக்கு மினிமமே 20 to 30 கேமராஸ் வச்சுருப்பாங்க. இந்த கேமராஸ்லாம் ஒரே மாதிரி கேமராஸ் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கேமராஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கேமரான்னு ஒரு கேமரா இருக்குது, 360 கேமரா இருக்குது, பக்கி கேம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேமராஸ்லாம் மினிமம் 1000 to 1500 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணோம். இப்போது நம்ம ஐபிஎல் ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1-2 ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் வெறும் ஸ்பான்சர்ஸாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைட்டில் ஸ்பான்சர்ஸ். டைட்டில் ஸ்பான்சர்ஸ்னால் என்னன்னா நம்ம ஐபிஎல்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு பிராண்ட் நேம் வச்சு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம டாட்டா ஐபிஎல்னு சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி ட்ரீம் 11 ஐபிஎல், அதுக்கு முன்னாடி விவோ ஐபிஎல் அப்படின்லாம் மாற்றிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான் டைட்டில் ஸ்பான்சர். நார்மலாகவே யாருமே இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே டாட்டா ஐபிஎல், விவோ ஐபிஎல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அந்த பிராண்டோட நேம் நிறையா பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இதனாலே டைட்டில் ஸ்பான்சர்ஸ்லாம்
நிறைய விலை கொடுத்து இந்த இடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. 2008 தான் ஐபிஎல் ஆரம்பித்தாங்க. அப்போது டிஎல்எஃப் இந்த கம்பெனி 2008லேருந்து 12 வரைக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை வாங்கிட்டாங்க. ஒரு இயருக்கு 40 crore கொடுத்தாங்க. அடுத்து 2013லேருந்து 15 வரைக்கும் பெப்சி வாங்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 79 crore கொடுத்தாங்க. அடுத்து விவோ வந்தாங்க. 2016க்கோ 17க்கோ மட்டுமே 100 கோடி ரூபா கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு. திரும்பி 2018லேருந்து 19 வரைக்கும் 440 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு மட்டுமே கொடுத்தாங்க. அடுத்து ட்ரீம்11 வந்தாங்க. திரும்பியும் விவோவே வந்தாங்க. டாட்டா வந்து 22 and 23க்கு வந்து பார்த்தோம்னா 670 crore கொடுத்துருக்காங்க. இந்த டாடா கம்பெனி வந்து திரும்பி 5 year பிளான் போட்டாங்க. 2023லேருந்து 27 வரைக்கும் சேர்த்து 2500 crore கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் பற்றி பார்த்தோம். இந்த டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கொடுக்குற பணம் எல்லாம் பார்த்தோம்னா 50% வந்து பிசிசிஐக்கும் 50% வந்து எல்லா ஐபிஎல் டீமுமே பிரித்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஃபீஷியல் ஸ்பான்சர்ஸ். இந்த அஃபீஷியல் ஸ்பான்சர்ஸ்லாம் யாருன்னா, நீங்கள் ஸ்டேடியமில் அங்கங்கே ஆடு பார்ப்பீங்க. இப்போ தான் ஐபிஎல் ஓடிட்டுருக்கும் போது நடுவில் ஆடு வரும். அவங்களாம் அஃபீஷியல் ஸ்பான்சர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ட்ரீம்11, டாட்டா, பேஸ்அப், எஸ்பிஐ, கிரெட்டு, அப்ஸ்டாக்ஸ், தம்ஸ்அப்பு, பிரிட்டானியா, பெப்சி, பார்லே, இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்பான்சர்ஸ் கொடுக்குற பணமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 crore கிட்ட வரும். இது பத்தாதுன்னு அம்பையர் ஸ்பான்சர்ஸுமே இருக்காங்க. அவங்க தான் பேடிஎம். இவங்க ஒரு 50 crore கொடுப்பாங்க. அடுத்து ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது பவுலிங் டீம் வந்து டைம் அவுட் கேட்பாங்க. இந்த டைம் அவுட்டுக்கு மேலே பார்ட்னர் இருக்காங்க. அதான் சிஎட். இவங்க வந்து 5 years பிளான் போட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னா 240 crore கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆரஞ்சு கேப் பார்ட்னர், பர்பிள் கேப் பார்ட்னர் கூட வச்சுருக்காங்க. இது யாருன்னா சவுதி ஆராம்கோ. இவங்க ரெண்டுத்துக்குமே சேர்த்து 60 crore கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா பவர் பிளே பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதான் ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் பற்றி சொல்லுவாங்க. இது பற்றி அது நிறைய அவார்டு வேறு கொடுக்குறாங்க. இந்த அவார்டுக்குமே ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ட்ரீம்11 கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச்சு, அப்ஸ்டாக்ஸ் மோர் வேல்யூபிள் அசெட் ஆஃப் த மேட்ச்சு, ரூபே ஆன் த கோ 4, விசிட் சவுதி பியன் த பவுண்டரி 6th ஆஃப் த மேட்ச், அடுத்து ஹெர்பல் லைவ் ஆக்டிவ் கேட்ச் ஆஃப் த மேட்ச், அடுத்து டியாகோ ஈவி எலக்ட்ரிக் சைக்கிள் ஆஃப் த சீசன், அடுத்து பேடிஎம் ஃபேர் பிளே அவார்டு. நம்ம நார்மலாக ஃபேர் பிளே அவார்டுன்னு சொல்லலாம். இதுக்குமே பேடிஎம் ஃபேர் பிளே அவார்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ எங்கே பார்த்தாலுமே ஐபிஎல்லில் ஸ்பான்சர்ஸாக தான் இருக்காங்க. இந்த ஸ்பான்சர்ஸ்லேருந்து கிடைக்கிற பணம்லாம் மோஸ்ட்லி பிசிசிஐக்கு தான் போகும். இது போக நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கிது. அது எப்படின்னா ப்ராட்காஸ்டிங் மூலமாக கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ். இந்த ரைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சோனி கம்பெனி தான் வாங்கினாங்க. 2008லேருந்து 17 வரைக்கும் 8200 crore கொடுத்து வாங்கினாங்க. அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ரைட்ஸை வாங்கிட்டாங்க. எவ்வளோக்குன்னா 16,400 crore வாங்கினாங்க. எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தோம்னா 5 yearsக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்து டிஸ்னி வாங்கினாங்க. டிஸ்னி வாங்கினா கூட இப்போயுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் போடுவாங்க. ஏன்னா ஸ்டார் கம்பெனியாக டிஸ்னி வாங்கிட்டாங்க. டிஸ்னி வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 23லேருந்து 27 வரைக்கும் 23.5 crore கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் மீடியா ரைட்ஸ் யாரை வச்சுருக்காங்கன்னா வியாகாம் அப்படிங்கிற கம்பெனி தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 23லேருந்து 27 வரைக்கும் 50 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா 50,000 crore கிட்ட வந்திருக்கு. ஐபிஎல்லில் வர பிக்கஸ்ட் இன்கமே இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் தான். இந்த அமௌண்ட்டில் 50% வந்து பிசிசிஐக்கு வந்து போகுது. மீதி 45% வந்து ஐபிஎல் டீம்ஸுக்கும், அந்த 5% வந்து அந்த ஐபிஎல் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி போகுது. ஐபிஎல்லை 45 crore பீப்புள் பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்டேடியமில் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் தான் டிவியில் தான் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் டிவியில் ஆடு கொடுக்குறதுக்கான நிறையா கம்பெனி சொல்லுவாங்க. இந்த ஆடு கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐபிஎல் நடுவில் ஆடு போடணும் அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கே கிட்டத்தட்ட 14 lakhs வரைக்கும் பே பண்ணணும். அடுத்து நம்ம ஐபிஎல் டீம்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஐபிஎல் டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு ஓனர் இருப்பாங்க. அவங்க தனி நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக கூட இருக்கலாம். இந்த ஐபிஎல் டீமோட ஓனர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 200 crore யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இவங்க ட்ரைனிங்கு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, ஃபுட்டு அந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐபிஎல் டீம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் 20% வந்து பிசிசிஐக்கு கொடுத்து தான் ஆகணும். அடுத்து நம்ம ஐபிஎலோட ப்ரைஸ் மணிக்கு வரலாம். வின்னருக்கு 20 crore, ரன்னருக்கு 13 crore கொடுக்குறாங்க. இந்த ஐபிஎல் டீம்ஸ்லாம் 200 crore செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு 20 crore ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான். ஸோ இது வந்து ஐபிஎல் டீமுக்குலாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இந்த வின்னிங் ப்ரைஸ் பண்ணின்றது 50% வந்து டீமோட ஓனருக்கு போகுது. மீதி 50% வந்து அந்த ஐபிஎல் டீமில் இருக்க பிளேயர்ஸ்க்கெல்லாம் போகுது. அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலான அமௌண்ட் தான் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஐபிஎல்லை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.